வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியருக்கு வந்து 1 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏபி 34 344 கொடுத்துருப்போம். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 967 ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு கொடுத்தது. ஆனால் நம்ம எடுத்த அதே ரூட்டு தான் பார்த்திங்கன்னா மாற்றி அடிச்சிட்டான். அது பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன் புரியும். ஏசி 46, அதுக்கு சீபோர்டு மட்டும் பவர் பண்ணால் 41. அதை ரிவல்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 14 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாருங்கள், அந்த 14 அதுக்கு ஃபுல் பவர் பண்ணிங்கன்னா 69. அதை ரிவல்ஸ் பண்ணால் 96. இங்கே வந்து ஏபி 96ன்னு இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து கிராஸில் 46, 14, 96. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான், பவரில் வந்திருக்கோம். ஏசி, பிசி, ஏபின்னு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நான் கொடுத்தேன். அப்போ ஏபி 40 கொடுத்தது வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஏபி 40 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு பவர் பண்ணால் 45. அதை ரிவல்ஸ் பண்ணி 54 ஏசி. அப்படியே பாருங்கள், அந்த 54 ஃபுல் பவர் பண்ணால் 09. அதை ரிவல்ஸ் பண்ணால் 90. அப்படியே ரிவல்ஸ் கேம் ஆடுவேன் அப்படின்ட்டு தான் 40 கொடுத்தான். அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90க்கு சீபோர்டு பவர் பண்ணோம்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் பவர் பண்ணோம்னா 54. அந்த 54 பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாகவே வச்சுருப்பான். அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், 90க்கு ஃபுல் பவர் பண்ணால் 45. அதை ரிவல்ஸ் பண்ணி 54. இந்த 54க்கு பார்த்தீங்கன்னா சீபோர்டை மட்டும் பவர் பண்ணால் 59. அந்த 59 அப்படியே ஏபியில் வச்சு 591ன்னு முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த 40 வச்சு ஏபி இந்த சீபோர்டு 7க்கு 7 அப்படியே இறக்குற மாதிரி இந்த 3க்கு 3 இறக்கிடுவோம் அப்படியே அப்படின்னு தான் இந்த 403 கொடுத்தது. ஆனால் மிஸ்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம எடுத்த ரூட்டு தான், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க, நாளைக்கு 1 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். டியர் கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள், 6 மணி ஷோ எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏபி 57, மறுபடியும் ரிப்பீட்டு ஏபி 57ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி 51, அப்படியே ஏபி 51. ஆனால் 3 டிஜிட்டுமே அப்படியே அடிச்சிருப்பான், 514க்கு 514ன்னு. நம்ம இதில் வந்து ஏபி எடுத்துக்குவோம். ஏபி 257க்கு 3ஆட்டம் எங்கள் 57 வராமல் 1 மணி ஷோவில் பாருங்கள், அந்த 57க்கு 7க்கு பவர் பண்ணோம்னா 2. அது வந்து பாருங்கள் 3 டிஜிட் 522ன்னு வந்திருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் 251, அந்த 51க்கு பீபோர்டு பவர் பண்ணால் 56ன்னு வரணும் ஏபி. இதில் வந்து ஏபி ஏசி ஆடி இருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஏபி ஏசின்னு 566ன்னு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை இதுலேயும் ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுக்குறானான்னு பாருங்கள். நம்ம எப்படி ரூட்டை அவன் அடிச்சிருக்கானோ அதே ரூட்டில் தான் போகிறோம்.
கொஞ்சம் பார்த்துங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள் 20, அதுக்கு பி போர்டு பவர் பண்ணால் 25, அதை ரிவர்ஸ் பண்ணி 52ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 43, அதுக்கு ஏ போர்டு பவர் பண்ணால் 93, அதை ரிவர்ஸ் பண்ணி 39. அதுக்கடுத்து பாருங்கள் இது ஒரு நாள் கேப் விட்டுருவோம். 74, அது அப்படியே பாருங்கள் 47 வந்திருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் 76, அதை ரோல்ஸ் பண்ணி 67. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏபியில் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து வந்து எடுத்தால் இங்கே ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், அதுக்கு மேலேயே பாருங்கள் 36, அதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 81ங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாருங்கள் ஏசியில் அடிச்சிருப்பான். அப்போ இங்கே உள்ள 55 எடுத்து இங்கே ஏசியில் ஆடி இருக்கணும். ஆனால் இங்கே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வரும்னு பார்த்துங்க அடுத்து. ஆனால் இந்த 55க்கு தான் 55 இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 நம்பருமே எடுத்து இங்கேயே ஆடி இருப்பான். இதே மாதத்தில் 556க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பண்ணி 001. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 743 இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஃபுல் பவர் பண்ணி இந்த இடத்துல வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 743க்கு பவர் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 2, 4க்கு 9, 3க்கு 8ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 298ன்னு வரணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். அப்படியே பாருங்கள் இந்த 74 ரிவர்ஸ் பண்ணி 47ன்னு ஆடுனோன்னா அப்போ இந்த 79க்கு ரிவர்ஸ் பண்ணால் 97ன்னு வரும். பிசியில் 97 கூட வருதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த 79, 74 ஒரு நம்பர் பவரு, அதே தான் ரிவர்ஸ் பண்ணாலும் அதை கொஞ்சம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கேஎல்ல வச்சு டிஆருக்கு கெஸிங் சொல்கிறேன். இதில் ஒரு 2 ரூட்டு பாருங்கள், உங்களுக்கு எதுவும் செட் ஆகுதான்னு பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 967ங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாருங்கள் இங்கே ஒரு ரிசல்ட் இருக்கும் பாருங்கள். இது வந்து கேஎல். இதில் வந்து பாருங்கள் 695. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 168ங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 69 அதை ரிவர்ஸ் பண்ணி 96ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16 அதை திருப்பி நாளைக்கு 1 மணிக்கு 61 வருதான்னு பாருங்கள். 61 வந்துச்சுன்னா சீபோர்டு என்ன வரணும்னு பாருங்கள். 5 இங்கே வந்து 6 வந்துச்சுன்னா 6, 7, 8ங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகும் இந்த நம்பரு. அப்படி பார்த்தீங்கன்னா 616ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள், இதுவும் கேஎல் தான். அப்படியே பாருங்கள், பிசி 69. அதை தான் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா டிஆரில் ஏபி 69. இந்த ஏழை எடுத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிசி வந்து பார்த்திங்கன்னா 69. அது 3 நம்பருமே அப்படியே எடுத்துக்கலாம். 769 ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணோம்னா 967ன்னு வந்திருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், அப்படியே பக்கத்துலேயே 887. அதை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணோம்னா 788ன்னு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்துங்க. இது ஏன் இப்படியே பக்கத்துலேயே இருக்கிற நம்பரை சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த ரம்மி நம்பர் வரும் பாருங்கள், 6 7 8 9. அதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 7 8 9. இங்கே வந்து 7க்கு 8, இங்கே வந்து 7க்கு 8. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 788 வருமானு பாருங்கள். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 566 616. இது வந்து பார்த்திங்கன்னா டியரில் 2 ரூட்டு பார்த்தோம். அதில் ஒரு ரூட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஎல்ல மேட்ச் பண்ணி ஒரு 2 ரூட்டு பார்த்தோம். அதில் ஒரு ரூட்டு எடுத்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பரில் ஏதாவது வரும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் வீடியோவில் உள்ள பார்த்தீங்கன்னா தான் பேலன்ஸ் 2 நம்பர் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 நம்பர் தான் தெரியும். மொத்தம் 4 ரூட்டு காமிச்சிருக்கு. அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.